வணக்கம். அதிமுக தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர்கள் தேர்வுலாம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராகவும் சரி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராகவும் அதிமுக சார்பில் யாரை நிறுத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. வலுவான ஒரு வேட்பாளரை நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கணும். ஆனால் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து திரும்பவும் கொளத்தூர் தொகுதியில் நிற்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அப்படியே நின்றாலும் அவரை எதிர்த்து யார் போட்டி போட போகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் வளர்மதியை வந்து போட்டி போட வைக்கிறார். வளர்மதி பெருசாக செல்வாக்காக இருக்காங்களா அப்படின்னு கிடையாது. ஆனால் அவங்க வளர்மதி வந்து முதலமைச்சர் வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த கேவலமாக பேசுகிறது வந்து மக்கள் ரசிப்பாங்களா அப்படிங்கிறத தாண்டி இது வந்து அதிமுக திமுகக்குள்ளே இருக்க ஒரு உறவு உள்குத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக வந்து ஒரு வலுவான ஒரு வேட்பாளரை நிறுத்தாமல் வளர்மதியை நிறுத்துறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி தான் இப்போ அதிமுக வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எழுத்து மாவட்ட செயலர் ஆதி ராஜாராம வந்து நிறுத்துறதா முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து அதிமுக வட்டாரங்கள் மூலமாக பரப்பப்படுது. இது எப்படி சாத்தியப்படும்? இவங்க ரெண்டு பேருமே பெருசாக உதயநிதி ஸ்டாலினையோ முதலமைச்சர் ஸ்டாலினையோ பெருசாக வந்து இவங்க தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி நடந்துச்சு இல்லையா? இதில் வந்து கொளத்தூர் தொகுதியில் மட்டும் 1,00,000 சொச்சம் ஓட்டுகளை வந்து நீக்கியிருக்காங்க. வாக்காளர் பட்டியலில் வந்து நீக்கியிருக்காங்க. அதே போல் வந்து துணை முதலமைச்சர் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90,000 வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ முதலமைச்சர் இந்த தொகுதியில் போட்டி போடுவாரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஆனாலும் போட்டி போட்டாருன்னா முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவரை எதிர்த்து போட்டி போடுவாங்க அப்படின்னா திரும்பவும் முதலமைச்சர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸ்டாலின் ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே போல் துணை முதலமைச்சர் வந்து போட்டி போடுறாரு அப்படின்னா அவருக்கும் வந்து வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இதில் வளர்மதி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க இந்த கொளத்தூர் தொகுதிக்கு அவங்க விருப்ப மனு கொடுக்கவே இல்லை. முதலமைச்சர் நிற்கிறாரு, ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணுவார், கண்டிப்பாக அவர் திரும்பவும் ஜெயிப்பார் அப்படிங்கிறது அவங்களுக்கு உறுதியாக தெரியும். அவங்க கஷ்டப்பட்டு நம்ம எங்கிட்டாவது வேறு தொகுதி மாறி நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்மதி வந்து விருப்ப மனு வந்து 1000 விளக்கு மயிலாப்பூர் தொகுதியில் அவங்க போட்டி போகிறேன்னு சொல்லிட்டு விருப்ப மனு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஒழுங்காக எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யணும்? 1000 விளக்கு தொகுதியோ இல்லை மயிலாப்பூர் தொகுதியோ கொடுக்கணும். இப்போ மயிலாப்பூர்லாம் கொடுக்க முடியாது, பாஜக கேட்டுட்டு இருக்கு. 1000 விளக்கு தொகுதியாவது கொடுக்கணும். 1000 விளக்கு தொகுதியை கொடுக்காம குளத்தூர் தொகுதியில் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னா கூட ஒரு 100 கோடியை கொடுங்க, நான் வேணா நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வளர்மதியோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். ஏன்னா அங்கே போய் எப்படி என் முதலமைச்சரை வந்து எதிர்த்து நின்று ஜெயிக்கிறதெல்லாம் கஷ்டம். ஆனால் பேர் வேணா இருக்கலாம், இத்தனாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம தோத்தோன்னு வேணால் பேர் இருக்கலாம், முதலமைச்சர் எதிர்த்து நின்றேன்னு வேணால் பேர் இருக்கலாம். வளர்மதி வந்து திருட்டு ஓட்டு போட்டாங்க, கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு பேச்சு பேசும். அந்த பேச்சு வேணால் ஒரு மாதிரி தேர்தலுக்கு அப்புறமா இருக்கும், செயல்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது ஒரு பக்கத்து ஓடிக்கிட்டே இருக்குது. அதே போல் வந்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் வந்து அவர் ஆதி ராஜாராம் மாவட்ட செயலரை வந்து நிப்பாட்டுறாரு. விருப்ப மனு கொடுத்துருக்கிறாரு. அவர் வந்து துணை முதலமைச்சர் எடுத்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் வந்து ஆதி ராஜாராம் வந்து கொளத்தூர் தொகுதியில் தான் அவர் போட்டி போடுறேன்னு சொல்லிட்டு 2021 வந்து மனு கொடுத்தாரு. இப்போ கொளத்தூர் தொகுதிக்கு வந்து விருப்ப மனு கொடுக்கல, அதை விட்டுட்டாரு. அப்படியே விட்டுட்டு இப்போ துணை முதலமைச்சர் அவர் எதிர்த்து நின்று போட்டி போட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, இந்த மாதிரி ஒரு இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இப்போ எடப்பாடி நிற்கிற தொகுதியில் வந்து கண்டிப்பாக வந்து திமுக வந்து ஒரு வலுவில்லாத ஒரு வேட்பாளரை நிறுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போ திமுக முதலமைச்சருக்கு எதிராக வந்து எடப்பாடி பழனிசாமி நிறுத்துகிற வேட்பாளர்கள் சரியில்லையே. அப்படிங்கும்போது அவரும் வந்து திமுக தரப்பில் என்ன செய்வாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு வலுவில்லாத வேட்பாளரை நிறுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுது. சரி, ரெண்டாவது மிக முக்கியமான மேட்ரு என்னன்னா, இப்போ காங்கிரஸ் யாரோட கூட்டணி வைப்பாங்க? ஏன்னா திமுக கூட்டணியில் தானே இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி கூட்டணி யாரோட வைப்பாங்க அப்படின்னா, இல்லை அவங்க திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தி ராகுல் காந்தியோட ஆலோசகர் வியூக வகுப்பாளர் அவர் போய் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு இல்லை, கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் பேசினது காங்கிரஸுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம திமுகவோட கூட்டணி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆனால் மத்தியில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரு. ஆனால் பிரியங்கா காந்தியோ சோனியா காந்தியோ அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம தேர்தலில் ஜெயிக்கணும், ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும், அதுக்கான ஒரு வாய்ப்பு விஜய்க்கு இருக்குது. விஜயும் சாதாரண ஆள் கிடையாது. விஜய்க்கு மக்களோட ஆதரவு அதிகமாக இருக்குது. திமுகவுக்கு எந்த அளவுக்கோ அந்த அளவுக்கு விஜய்க்குமே ஆதரவு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜய் கூட நம்ம சேர்ந்தா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு.
திமுக கூட்டணியை விட்டு நம்ம வெளியேறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் இருக்கிறாங்க. திமுக வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அதே சமயத்தில் வந்து பாஜகவோட காங்கிரஸ் வந்து இப்போ ஒரு செல்வாக்கே தமிழ்நாட்டில் கிடையாது. நம்ம ஏன் அந்த கட்சியை வந்து கூட்டணிக்குள்ளே தூக்கிட்டு அலையணும்னு சொல்லிட்டு கூட்டணிக்குள்ளே இருக்க விசிகா, மதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் திமுகவுக்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. காங்கிரஸ் கேட்குற தொகுதிகளையும் கொடுக்க முடியாது, கூட்டணி ஆட்சிகளையும் கொடுக்க முடியாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க முடியாது. காங்கிரஸுக்கு ஏன் நம்ம தூக்கி சுமக்கணும் அப்படின்னு கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிற இவங்களே சொல்லும்போது, இவங்க பாட்டுக்கு போகட்டுமே, போகிறாந்தா தாவேகா சைடு போகிறாந்தா போட்டோம், அதனால் ஒன்றும் பெருசாக கிடையாது. சிறுபான்மையின் ஓட்டு நமக்கு வந்து உழுவுற ஓட்டு திமுக உழுவும், பெருசாக காங்கிரஸ்னால தான் சிறுபான்மையின் ஓட்டு திமுகவுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிம்பமே வேணாம் நமக்கு அப்படிங்கிற மாதிரி திமுக தலைமையும் யோசிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த சைடு அவங்க விசிகா சைடு போனாங்க அப்படின்னா பெரிய அளவில் அவங்க சாதிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் வந்து தயக்கம் இல்லாமல் அவங்களும் இது பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்குள்ளே இருக்கிற மூத்த தலைவர்கள் அவங்க எல்லாமே திமுக கூட்டணியை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா இந்த அடிச்சு பொடிச்சு உள்ளே இருக்கிறது 2ஆம் கட்ட தலைவர்கள் இவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு தாவேகா சைடு போய் நின்று அவமானப்பட்டு நிற்கிறத விட அப்புறம் திரும்பவும் தமிழ்நாட்டில் காங்கிரஸை வளர்க்குறதுக்கு பெரும்பாடுபட்டாகும். அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மூத்த தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் திமுக கூட்டணியை விட்டு வெளியே போகிறதுக்கு காங்கிரஸ் முயற்சி பண்ணுது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இதில் வந்து கட்சியில் இருக்கிற ப. சிதம்பரம் போன்ற மூத்த நிர்வாகிகளுக்கு வந்து இது பிடிக்கல. திமுக விட்டு நம்ம போனோம்னா நம்ம பெருசாக ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. அப்படி எடுத்து சொன்னாலும் அவங்க கேட்குற ஒரு மனநிலையில் இல்லை. அவங்க விஜயோட பேச்சுவார்த்தையை நடத்துகிறாங்க. சரி, விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தினா இப்போ திமுக ஆதரிக்கக்கூடிய இந்த சைடில் இருக்கிற ப. சிதம்பரம், செல்வ பெருந்தகை போன்ற முக்கியமான நபர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா சமீபத்தில் கூட போய் ப. சிதம்பரம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தையை நடத்திட்டு இருந்தார். அவர்லாம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ விஜய் கூட நம்ம கூட்டணி வைக்கிறது கூட அவங்க காங்கிரஸ் தலைமை கூட்டணி வைக்கட்டும், ஆனால் விஜயோட ஒரே மேடையில் ஏறி பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப அநாகரிகமாக படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் வந்து முதலமைச்சர்கிட்ட ரொம்ப ஆதங்கப்பட்டு வந்திருக்கிறார். அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். ப. சிதம்பரம் என்ன செய்கிறாரு, இப்போ காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அப்படின்னு சொல்லி ஒரு புதிய கட்சியை ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த தலைமை காங்கிரஸ் ஜனநாயக பேரவை, அந்த பேரவை வந்து தலைமையில் சிதம்பரம் தலைமையில் ஒரு கட்சி அமைஞ்சு அந்த கட்சி தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காங்கிரஸோட முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே அந்த கட்சியில் வரப்போகிறாங்க. சரி, காங்கிரஸ் அங்கிட்டு போய் தாவேக்கோட கூட்டணி வச்சா வச்சுட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து இங்கிட்ட ஆதரிப்போம், திமுக ஆதரிப்போம், நமக்கு வந்து திமுககிட்ட வந்து குறைஞ்ச அளவு சீட்டுகளை வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு காங்கிரஸ் வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக உடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதே சமயத்தில் பார்த்திங்கன்னா செல்வ பெருந்தகை இப்போ ஆங்கில புத்தாண்டு சமயத்தில் சில காங்கிரஸ் எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு போய் முதலமைச்சர் ஸ்டாலின்கிட்ட இது சம்மந்தமான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு, தன்னுடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் மத்தியில் இருக்கிற காங்கிரஸ் மேலிடம் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. கூட்டணி ஆச்சுன்னா தாவேக்காவோட நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு முடிவில் இருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிதம்பரம் தலைமையில் காங்கிரஸ் கட்சி உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2001 வந்து தமாக மூப்பனாரை எதிர்த்து காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அப்படிங்கிற அமைப்பை வந்து சிதம்பரம் துவங்கினார். அதே போல் வந்து இப்போ திமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு காங்கிரஸ் ஜனநாயக பேரவையை வந்து ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ வந்து 2 எம்எல்ஏக்களை வந்து அவரால் கொடுக்க முடிஞ்சுது சிதம்பரத்தினால. காங்கிரஸ் ஜனநாயக பேரவை மூலமாக வள்ளல் பெருமாள், ரங்கநாதன் இவங்க 2 பேரை வந்து எம்எல்ஏக்களை உருவாக்க முடிஞ்சது. அதே போல் இப்போயும் வந்து காங்கிரஸ் ஜனநாயக பேரவை அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு திமுகவோட கூட்டணி வச்சா ஒரு 2-3 எம்எல்ஏக்களை அவரால் உருவாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. காங்கிரஸ் மேலிடம் எடுக்க வேண்டிய முக்கியமான பொறுப்புகள் இருக்குது, அவங்க என்ன முடிவு எடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த 2 விஷயங்கள் தான் மிக முக்கியமாக பரபரப்பாக பேசப்படுது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.